ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதில் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 தமிழ்நாட்டில் காந்தி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 8 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? செகண்ட் கொஸ்டின், காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 வேலு நாச்சியார். இந்த விரிவானத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 12 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. நிச்சயமான எக்ஸாம் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 4 வகை சொற்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 14 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினாக்கள் கொடுத்துருக்காங்க. குருவினாக்களில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சொல் என்றால் என்ன? செகண்ட் கொஸ்டின், சொற்களின் வகைகளை எழுதுக. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. தேசிய ஒருமைப்பாடு. நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பராபர கன்னி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும்? செகண்ட் கொஸ்டின், இன்ப நிலை எப்போது வந்து சேரும்? ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் பராபர கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 நீங்கள் நல்லவர். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 23 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பசிப்பினி போக்கிய பாவை. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 27 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அமுத சுரபியின் சிறப்பு யாது? செகண்ட் கொஸ்டின், கோமிகி என்பதன் பொருள் யாது? இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மணிப்பல்லவத்தீவு எவ்வாறு காட்சி அளித்தது? செகண்ட் கொஸ்டின், மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது? இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த உரைநடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான உரைநடை பாடம். ஸோ இந்த பாடத்தை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பாதம். இந்த விரிவானத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 31 எடுத்துங்க. இதில் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் பாதம் கதையை சுருக்கி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பெயர் சொல்.
இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அவையாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இடுகுறி பெயர் என்றால் என்ன, தேர்டு கொஸ்டின் காரண பெயர் என்றால் என்ன. இந்த 3 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துருங்க. இந்த 3 கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் அறுவகை பெயர் சொற்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 36 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறிவின் பயன் யாது, செகண்ட் கொஸ்டின் பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், தேர்டு கொஸ்டின் ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது. இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தாங்க, ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 ஆசிய ஜோதி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 45 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் எறும்பு எதற்காக பாடுபடுகிறது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது. இந்த 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தர்பிரான் கூறும் அறிவுரைகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 மனித நேயம். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 49 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரால் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது, செகண்ட் கொஸ்டின் வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார். இந்த 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. இந்த தேர்டு கொஸ்டினையும் ஒரு சில கொஸ்டின் வேறு கேட்டுருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்த இளமை கால நிகழ்வு யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 முடிவில் ஒரு தொடக்கம். இந்த விரிவானத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 52 எடுத்துங்க. இதில் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பின் காரணம் குறித்து கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 அணி இலக்கணம். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 54 எடுத்துங்க. இதில் குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் உயர்வு நவீழ்ச்சி அணி என்பது யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 56 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க. நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுக. கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.